ஓம் சாந்தி. 3/6/2025 காலை முரளி. முரளியின் சாரம். பாபா சொல்கிறார் இன்னைக்கு, இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புதிய சம்பந்தத்துக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புதிய சம்பந்தத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே இங்கிருக்கும் கர்ம பந்தனத்திற்கான சம்பந்தங்களை மறந்துவிட்டு கர்மாதீத் நிலை அடைவதற்காக முயற்சி செய்யுங்கள். கேள்வி: பாபா எந்த குழந்தைகளை பார்த்து ஆஹா ஆஹா என்று சொல்கிறார்? அனைவரையும் விட அதிகமான அன்பை யாருக்கு தருகின்றார்? பதில்: பாபா ஏழை குழந்தைகளை பார்த்து ஆஹா ஆஹா என்று பாராட்டி சொல்கின்றார். ஆஹா குழந்தைகளே, ஆஹா ஏழைகளே, ஆஹா, ஓய்வாக 2 ரொட்டி சாப்பிட வேண்டும். பேராசை இருக்கக்கூடாது. ஏழை குழந்தைகள் தந்தையை அன்பாக நினைக்கின்றனர். படிக்காத குழந்தைகளை பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். ஏனென்றால் அவர்கள் படித்ததை மறப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டியிருக்காது. ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு அடிக்கடி கூற வேண்டிய அவசியமில்லை. ஆத்ம அபிமானி ஆகுங்கள், அதாவது தேஹி அபிமானி ஆகுங்கள். பொருள் ஒன்றுதான் அல்லவா? தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். ஆத்மாவில்தான் 84 பிறவிகளின் பாகம் பதிவாகி இருக்கிறது. ஒரு சரீரம் எடுக்கிறது, நடிப்பை நடிக்கிறது, பிறகு அந்த சரீரம் அழிந்து விடுகிறது. ஆனால் ஆத்மா அழிவற்றதாகும். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ஞானம் இப்பொழுதுதான் கிடைக்கிறது. வேறு யாருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. இப்பொழுது தந்தை கூறுகின்றார், முயற்சி செய்து எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்யுங்கள். தொழில் விவகாரங்களில் செல்லும்போது அந்த அளவுக்கு நினைவு நிலைத்திருப்பது கிடையாது. இல்லறத்தில் இருந்து கொண்டு தாமரை மலர் போல தூய்மையாக இருக்க வேண்டும். பிறகு எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள். நிஷ்டையில் அமர வேண்டும் என்று இருக்கக்கூடாது. நிஷ்டை என்ற வார்த்தை தவறானதாகும். உண்மையான வார்த்தை நினைவு என்பதே ஆகும். எங்கு வேண்டுமானாலும் அமருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள். மாயையின் புயல்கள் அதிகமாக வரும். சிலருக்கு ஏதேதோ நினைவுக்கு வருகிறது. அவசியம் புயல்கள் வரும், வரக்கூடாது என்று கிடையாது. பிறகு அதை அழிக்க வேண்டியுள்ளது. இங்கு அமர்ந்திருந்தாலும் மாயை அதிகம் தொந்தரவு செய்கிறது. இதுதான் யுத்தமாகும். எந்த அளவிற்கு லேசாக பற்றுதலின்றி இருப்போமோ அந்த அளவு பந்தனம் குறைந்துவிடும். முதலில் ஆத்மா பந்தனமின்றி இருந்தது. எப்பொழுது பிறப்பு எடுக்கிறதோ அப்பொழுது தாய் தந்தையிடம் புத்தி செல்கிறது. எப்பொழுது பிறப்பு எடுக்கிறதோ அப்பொழுது தாய் தந்தையிடம் புத்தி செல்கிறது. திருமணம் செய்த பிறகு மனைவியிடம். எந்த பொருள் எதிரில் இல்லையோ அது எதிரில் வந்து விடுகிறது. குழந்தை பிறந்த பின்பு அதன் நினைவு அதிகரிக்கிறது. இப்பொழுது நீங்கள் இந்த அனைத்தையும் மறக்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டுமே நினைக்க வேண்டும். அதனால்தான் தந்தைக்கு மகிமை உள்ளது. உங்களது தாய் தந்தை மற்றும் அனைத்துமாக இருப்பவர் அவர் ஒருவர்தான். அவர் ஒருவரையே நீங்கள் நினையுங்கள். அவர் எதிர்காலத்துக்கு உங்களுக்கு அனைத்தையும் புதிதாக கொடுக்கின்றார். புதிய சம்பந்தத்தில் அழைத்து வருகின்றார். அங்கும், அதாவது புதிய உலகத்திலும் சம்பந்தங்கள் இருக்கும். ஏதாவது பிரளயம் ஏற்பட்டுவிடும் என்பது கிடையாது. நீங்கள் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறீர்கள். யார் மிக மிக நல்லவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அவசியம் உயர்ந்த குலத்தில் பிறப்பெடுப்பார்கள். எதிர்கால 21 பிறவிகளுக்காகத்தான் நீங்கள் படிக்கிறீர்கள். படிப்பு முடிவடைந்ததும் பிராப்தி அல்லது பலன் கிடைக்க ஆரம்பமாகிவிடும். பள்ளியில் படித்து முடித்த பின்பு மாற்றலாகி விடுவார்கள் அல்லவா? நீங்களும் மாற்றலாக போகிறீர்கள், சாந்தி தாமம் மற்றும் சுகதாமத்திற்கு. இந்த சீச்சி உலகிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். இதன் பெயரே நரகம் ஆகும். சத்யுகம் ஸ்வர்க்கம் என்று கூறப்படுகிறது. இந்த மனிதர்கள் எவ்வளவு ஆழமான இருளில் இருக்கின்றார்கள். செல்வந்தர்களாக இருப்பவர்கள் நமக்கு இதுவே ஸ்வர்க்கம் என்று நினைக்கிறார்கள். புதிய உலகம்தான் சொர்க்கமாக இருக்கும். இந்த பழைய உலகம் விநாசமாகிவிடும். யார் கர்மாதீத் நிலை அடையக்கூடியவர்களோ அவர்கள் தர்மராஜபுரியில் தண்டனை அடைய மாட்டார்கள்.
சொர்க்கத்தில் தண்டனை இருக்கவே இருக்காது. அங்கு கர்ப்பம் கூட மாளிகை வாசம் போல் இருக்கும். துக்கத்துக்கான விஷயம் எதுவுமே இல்லை. இங்கு கர்ப்பமும் சிறையாகும். இங்கு சிசு தண்டனை அனுபவித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு முறை சொர்க்கவாசியாக ஆகியிருக்கிறீர்கள் என்பதை நினைவு செய்தாலே சக்கரத்தின் நினைவு வந்துவிடும். தந்தையுடைய ஒவ்வொரு விஷயமும், அவர் கூறும் ஒவ்வொரு விஷயமும் பல லட்சம் ரூபாய்க்கு சமமானதாகும். இதை மறக்கின்ற காரணத்தினால், தேக அபிமானத்திற்கு வசப்படுவதால் மாயை நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. இதுதான் முயற்சியாகும். முயற்சியின்றி உயர்ந்த பதவியை அடைய முடியாது. பாபா, நாங்கள் படிக்காதவர்களாக இருக்கிறோம், எதையும் அறியாதவர்களாக இருக்கிறோம் என்று பாபாவிடம் சில குழந்தைகள் கூறுகிறார்கள். பாபாவோ குஷியடைகின்றார். ஏனெனில் இங்கு படித்த அனைத்தையும் மறக்க வேண்டும். அது சிறிது காலத்திற்காக, சரீர நிர்வாகத்திற்காக படிக்க வேண்டியிருக்கிறது. இவை அனைத்தும் அழிந்து போய்விடும் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எவ்வளவு முடியுமோ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். நல்லது. தாரணைக்கான முக்கியமான சாரம்: இந்த பழைய உலகத்தின் பழைய பொருட்களை பார்த்தும் பார்க்காதது போல் இருக்க வேண்டும். நரனிலிருந்து நாராயணர் ஆவதற்காக சொல்வது செய்வது இரண்டும் சமமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, அழிவற்ற ஞான ரத்தினங்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இது மிக உயர்ந்த வருமானமாகும். இதில் கொட்டாவி மற்றும் தூக்கம் வரக்கூடாது. பெயர் புகழ் என்ற கிரகச்சாரத்திலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காக தந்தையின் நினைவில் இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: தந்தையின் குடை நிழலுக்கு கீழே இக்கட்டான நிலைமைகளில் கூட தாமரை மலர் போல விலகியும் அன்பானவராகவும் ஆகுக. தந்தையின் குடைநிழலுக்கு கீழே இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட தாமரை மலர் போல விலகியும் அன்பாக இருப்பவரும் ஆகுக. விளக்கம்: சங்கம யுகத்தில் தந்தை சேவாதாரியாக ஆகி வரும்பொழுது குடை நிழலின் ரூபத்தில் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் சேவை செய்கின்றார். நினைத்த உடனேயே ஒரு நொடியில் அவருடைய துணையின் அனுபவம் குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. இந்த நினைவின் குடைநிழல் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளிலும் தாமரை மலர் போல விலகியும் பிரியமானவராகவும் இருப்பவர்களாக அவர்களை ஆக்கிவிடுகிறது. உழைப்பு என்று தோன்றுவதில்லை. தந்தையை முன்னால் கொண்டு வந்து விடும்பொழுது, சுயஸ்திதியில் நிலைத்து விடும்பொழுது எப்பேற்பட்ட நிலைமையும் மாறிவிடுகிறது. ஸ்லோகன்: விஷயங்கள் அல்லது பிரச்சனைகள் என்ற திரையை இடையில் வருவதற்கு அனுமதிக்காமல் இருந்தீர்கள் என்றால் தந்தையின் துணையின் அனுபவம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, வெகு காலம் கழித்து காணாமல் போய் மீண்டும் தேடி கண்டெடுக்கப்பட்டுள்ள செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பான நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். அவ்யக்த சமிக்கை: ஆன்மீக ஸ்திதியில் நிலைத்திருப்பதற்கான அபியாசம் செய்யுங்கள். உள்முக நோக்குள்ளவர் ஆகுங்கள். எந்த ஒரு தடையில் இருந்தும் விடுபடுவதற்கான வழிமுறை என்னவென்றால், ஒரு நொடியில் சுயம் தனது சொரூபம், அதாவது ஆன்மீக ஜோதி ஸ்வரூபம் நினைவில் வந்துவிட வேண்டும். மேலும் கர்மத்தில் கருவி என்ற உணர்வின் சொரூபம், இந்த டபுள் லைட் ஒளி மற்றும் லேசான சுரூபத்தில் நிலைத்து விட்டீர்கள் என்றால் ஒரு நொடியில் ஹை ஜம்ப் பண்ணி உயரம் தாண்டி குதித்து சென்று விடுவீர்கள். எந்த ஒரு விக்னமும் உங்கள் முன்னேற்றத்தில் தடையை ஏற்படுத்த முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.